ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாம்பே சட்னி ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சூடானதும் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது தேவையான அளவு உப்பும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இதில் தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கேன் கடலை மாவும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கடலை மாவு சேர்க்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சட்னி கட்டிப்படாமல் இருக்கும். பாருங்கள், சுவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.